ஆனா ஒரு புதிய தலைவன் வரும்போது ஏன் வந்துட்டு மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? இவனே திருடுறானே, சரி இவன் தான் வந்து திருடிட்டு ஏன்னா திருட்டுக்கெல்லாம் ஒழிப்பு கட்டுற மாதிரி ஒரு ஆள் வரணும் நினைக்கிறேன். புது தலைவர் நம்ம ஏன் எடுத்துக்கிறான்னா அவனே கொள்ளட்டு தான் அது இவனுக்கு சான்ஸ் கொடுப்போம் இவன் அடிக்கிறது கொள்ளாங்க அப்படித்தான் நம்ம போறோம். தளபதி விஜய் அவர்களோட அரசியல் என்ட்ரி கூட இதெல்லாம் பிடித்தாயிடுச்சு. விஜய் அடுத்த நிமிஷமே எல்லாம் கம்ப்ளீட் சாக்கடை எல்லாம் இப்ப சாக்கடை அவன் ஏங்க சினிமா விட்டு வர்றான், அரசியல் ஏன் வர்றான்? நம்பர் 1 ஸ்டார்னு சொல்றீங்க, அதை விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வர்றாராமா. நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்பிக்கீங்க. என் காதல ஏற்கனவே பூ இருக்குது, அதை எடுத்து போடுறது டைம் இல்லை. நீங்க புதுசா சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் இந்த 1 மந்த் கேட்டார் இன்னொருத்தர்? அவர் வரதுனால எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இப்ப இருக்கிற ஆட்சிக்காரர் எனக்கு பதவி கொடுத்துட்டாங்களா? ஒரு பக்கம் இப்போ நடந்துட்டு இருக்கு. நீ கமலஹாசன் அவர்கள் பிரஸ் மீட்ல நடத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, நான் யாருக்கு நான் தோக்கவே இல்லை, மக்கள் ஓட்டு போடவே வர மாட்டேங்கிறாங்க, 90,000 பீப்புள் கிட்டத்தட்ட ஓட்டே போடல, அப்ப நான் வந்து ஜெயிச்சதா அர்த்தம், இந்த மாதிரி சொல்றாங்க. ஓட்டு போடாதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. நம்ம ஓட்டு போட்டு என்னத்தை கிடைக்க போறாங்க. ஓட்டு போடுறதுக்கான இதெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு எல்லா நாடுகள்லயுமே வந்து ஓட்டு போடாதவங்க இருப்பாங்க. அதுல வந்து சொல்ல முடியாது. அது எல்லாரும் ஓட்டு போடுங்கிற அவசியம் இல்லை. அது விருப்பம் இல்லாம இருக்கலாம். நிக்கிற எந்த ஆளுமே அதுக்கு தான் அந்த நோட்டாவோ நேட்டாவோ என்னமோ கொடுத்துருக்காங்க. ஆமா, நோட்டானா ஓட்டை அதையும் போடுறதுக்கு அது ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. பல இடங்கள்ல நோட்டா வந்து ரெகுலர் கேண்டிடேட்டோட அதிகமா வர்றதெல்லாம் இருக்கு. அதனால ஓட்டு போடுறதுங்கிறது வந்து அது அருமையை புரிஞ்சுக்கிட்டவங்கிறது எல்லாம் இருக்குது. அலட்சியம் ஒண்ணு இருக்குது. யார் வந்தா என்ன, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, அன்னைக்கு அதுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. எது கேட்டாலும் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி மென்டாலிட்டியில இருக்கவங்க அது போடுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அரசியல்னு வந்த காலத்துல இருந்தே மன்னர் இருக்கிறாரு, மன்னருக்கு எதிராக ஒரு சதி நடக்கிற ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. மன்னர் ஆட்சியிலே அது உண்டு, சர்வதேச ஆட்சியிலே உண்டு, ஜனநாயக ஆட்சியிலே உண்டு. இனிவரும் தேர்தல்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்க? மாற்றங்கள் இருக்காது. இதெல்லாம் தான் அரசியல். இது இருந்தாதான் அரசியல். அப்ப இந்த அரசியல் இதுவே நோக்கி போகும்போது மக்களாகிய நாங்கள் வந்துட்டு தொடர்ந்து இதுவே தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சரியா வரும்னு எதிர்பார்க்காதீங்க. சரியா எப்பதான் வரும் நினைக்கிறேன். நம்ம வந்து நீங்க சொல்ற ஒழுக்கத்தை எல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தா நான் சாகாம இருந்துருவேனா? இப்ப திருக்குறள்ல சொல்லி இருக்கிற அந்த ஒழுக்கத்தை பூராத்தி நான் கடைபிடிச்சிட்டு வந்தா எனக்கு மரணம் வராதா? மரணம் வந்துதான் தீரும். அவஸ்தைகள் இல்லாத மரணம், அவ்வளவுதான். மரணம் வந்துதான் தீரும். அதுதான் இயற்கை. எப்போ நடக்கிறது மட்டும். சாமியாராய் போனவன ஏன் சாவறான்? எந்நேரமும் கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவன் ஏன் சாவறான்? எந்நேரமும் குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான், அவனை விட அதிகமான சில சமயத்துல அதிக நாட்கள் உயிரோடு இருக்கான். அது எப்படி முடியுது? இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இதுல இருந்து இதுவரையிலும் இருக்கலாங்கிறது தான். அதுக்குள்ளார நீங்க இருக்கிறத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. எல்லாமே நீங்க வந்து அரசியல் வந்து புனிதப்படுத்தல, தூய்மைப்படுத்துறதுங்கிறத நடக்கிற காரியம். ஒரு ஆறுன்னு ஓடிச்சுன்னா சில சாக்கடைகளும் சேரும். அந்த சாக்கடையும் சேர்ந்து புனிதமாகும், அல்லது ஆறும் சேர்ந்து சாக்கடையாகும். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஒரு விஷயம் சொல்றீங்க, நம்ம நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு புதிய தலைவன் வரும்போது ஏன் வந்துட்டு மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க. இவனே திருடுறானே, சரி இவன் தான் வந்து திருடிட்டு போறதுக்கெல்லாம் ஒழிப்பு கட்டுற மாதிரி ஒரு ஆள் வரணும். புது தலைவர் நம்ம ஏன் எடுத்துக்கிறான்னா அவனே கொள்ளடிச்சு தான் அது இவனுக்கு சான்ஸ் கொடுப்போம், இவன் அடிக்கிட்டு போய் கொள்ளாங்க. அப்படித்தான் நம்ம போறோம். யாரையும் வந்து இப்படியேதான் சார் இந்த விஜயகாந்த் அவர்களுக்கும் இதே நிலைமையை தான் பண்ணாங்க. மக்களை மட்டும் நம்பி இருந்த ஆள் வந்துட்டு இப்போ வந்துட்டு கொண்டாடுறாங்க மக்கள்லாம். வந்து ஓட்டு வாங்க சொல்லுங்க. விஜயகாந்த் என்னைக்குமே கொண்டாடலைங்க. மக்கள் நல கூட்டணி வச்சிருந்தா காலி தாங்க ஆனார். அப்ப நம்ம கூட்டங்கள் பாக்குறோமா இப்போ வரைக்குமே? அவங்களோட கூட்டங்கள் சேர்க்கறத வச்சுக்கிட்டு பேசாதீங்க. நான் 1000 தடவை சொல்லிட்டேன். அந்த கான்ட்ராக்டர் சொன்னா வேணுங்கிற கூட்டத்தை கொடுத்துருவாரு. கையில காசு வேணும், அவ்வளவுதான். நீங்க காசு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு, எத்தனை ஆயிரம் பேர் வேணும், எத்தனை லட்சம் பேர் வேணும், எந்த இடத்துல வேணும், எவ்வளவு வேணும், எந்த இடத்துல கூடி வேணும், எல்லாம் கல்யாண கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கு. அமௌண்ட் கொடுத்தா கொண்டு வச்சுட்டு போறாங்க. நீங்க விஷயத்த சொல்லுங்க. பேசும்போது எந்த இடத்துல கை தட்டணும் பேச எழுதி கொடுத்துட்டு அந்த இடத்துல கை தட்டுறது கூட ஆள் சேர்த்து. ஆனா இப்ப இருக்கிற அரசியல் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் அவர்களோட அரசியல் என்ட்ரி கூட இதெல்லாம் புடிதாயிடுச்சு. விஜய் வந்து அடுத்த நிமிஷமே எல்லாம் கம்ப்ளீட் சாக்கடை எல்லாம் கிளீன் ஆகி இப்ப சாக்கடையே இல்லையா? அதுதான் ஒழிக்க ஒரு சான்ஸ் கொடுங்கிறாங்க. கொடுங்களா? யாரு ஆத்துல வெள்ளம் ஓடுது, ஆத்தா குடி அம்மா குடின்னு குடிச்சிட்டு போயிட்டு இப்ப புதுசா இந்த ஆள் வந்திருக்காரு. இந்த உடனே வந்துட்டீங்கல்ல. அது ஏங்க அந்த சினிமாக்காரர் விஜயகாந்த் வந்தாங்க, ஒரு நல்ல நடிகர்கள், இவர் வந்தா உங்களுக்கு அந்த ஒரு வெறி இருக்குது. சினிமாவில தான் யோக்கியர்கள் இருக்காங்களா? சினிமாவில இருக்கவங்க யோக்கியர்களா? சொல்லுங்க. அவன் ஏங்க சினிமா விட்டு வர்றான் அரசியலுக்கு? ஏன் வரான்?
அதான் சொல்றாருல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக மக்களுக்கு நான் சேவை வரேன். செய்யறதுக்கு சினிமா விட்டு அரசியலுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அரசியல் தாண்டியும் அன்னை பல தெரசா விஷயங்கள் பண்ணிட்டு அன்னை இருக்காங்க. தெரசா வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணாங்களா? ஹீரோயின் அவங்க. அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சினிமால சூர்யாவும் இருக்கிற நபர்கள் சூர்யாவும் கார்த்திக்கும் மக்களுக்கு சேவை செய்யலையா? சினிமாக்காரர் தான். அரசியலுக்கு வந்தாங்களா? சினிமால இருக்கிற நபர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சினிமாவில் இருக்கிற ஆளு அரசியலுக்கு வர்றாங்கன்னா ஆதாயம் எல்லாம் வருவானா? நம்பர் 1 ஸ்டார்னு சொல்றீங்க, அதை விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வர்றாராமா? நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்பிக்கீங்க. என் காதுல ஏற்கனவே பூ இருக்குது, அதை எடுத்து போறது எனக்கு டைம் இல்லை. நீங்க புதுசா எனக்கு சொல்லுங்க. அப்ப வரமாட்டாருன்னு நீங்க நம்புறீங்க. எது? 2026 தேர்தல்ல அவரு விஜய் அவர்கள் போட்டியிட இப்ப நீங்க மாட்டாரு. தான் இருக்கிறீங்களே. அப்புறம் ஏத்துன்னு ஏத்தி விட்டு கொண்டு வரதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டீங்களே. இன்னைக்கு கூட ஒரு வார பத்திரிகைகள் அட்டப்படம் கட்டுறாங்க. விட்டுவீங்களா? சினிமால இருந்து ஒரு ஆள் வந்துட்டா நம்ம தமிழ்நாட்டுல மீடியா சொல்லணுமா? வந்து விட்டார் போட்டு தாக்கி கிழிச்சு தள்ளிடுவீங்களா? இது உலகமே புண்ணியம் அடைந்தது, சூரியன் மேற்கில் ஒதிக்க போகிறது, சூரியனுடைய வெப்பம் வராது இந்த தடவை எழுதி தள்ளுவீங்களே. ஒரு சினிமாக்காரன் வந்துடக்கூடாது. அரசியல் அப்படின்னு சொல்லும் போது எல்லா விமர்சனமும் ஏற்றதான் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே அது கிடையாதுங்க. 100 படங்கள்ல ஜோடியா நடிச்சாங்க பிரேமநசீரும் ஷீலா. மலையாள பட உலகமே அவங்க கையில இருந்தது. அரசியல் பக்கம் அவங்க எட்டி பார்க்க. எம்ஜிஆர் அவர் தான், சிவாஜி அவர் தான், ஜெய்சங்கர் அவர் தான், ரவிச்சந்திரன் அவர் தான், கன்னடத்துல ராஜ்குமார். அரசியல் பக்கம் எட்டி பார்க்கல. ஆசியாவிலேயே மிக அதிகமான பணம் வாங்கினதா சொல்லப்பட்ட சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு, காணாம போயிட்டார். அமிதாப் பச்சனை எட்டி பார்க்கல. 2 தடவை எம்பியா இருந்தாரு, சைலண்டா ஓடி போயிட்டார். இந்த ஒரு ஊர்ல தாங்க ஒரு சினிமால சீன்ல வந்துட்டு போயிட்டா போதும், வந்து விட்டார் மாற்றம், அரசியலே ஆடி விட்டது, துடிக்கிறீங்களே. விஜய் வந்துட்டாரோ உடனே மாறி போச்சா? ஏங்க அதுக்கு முன்னாடி ஓடினாரு? அவங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சியை இழுத்து மூடினாரு. அதுக்கெல்லாம் எங்க பதில் சொல்ல மாட்டேங்குது. உங்களுக்கு ஏன் இந்த 1 month கேட்டாரு இன்னொருத்தர்? அவர் வரதுனால எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இப்ப இருக்கிற ஆட்சிக்காரர் எனக்கு பதவி கொடுத்துட்டாங்களா? இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளரை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கு தெரியும்? என்னப்பா அரசு பதவியில் இருக்கிற, அதுக்காக அவங்க வீட்டுல போய் நின்றுகிட்டு இருக்கிறேன்னா? ஒரு சினிமாக்காரரை வந்து விமர்சனம் பண்ண துடிக்கிறீங்களே. ஏன் சார் உங்களுக்கு கொதற்கும்? ஏன் சார் இது? ஏன் சார் அப்படி உங்களுக்கு ஒரு வாரி கொடுத்துட்டு போறாரா? இல்ல சொல்லுங்க, ஏன் வாரி கொடுத்துட்டு போறாரா? உங்க செய்தி மலர் விஜய் வந்து உடனே உங்களுக்கு பல கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தாரு, ஆட்சிக்கு வந்தோன்னு அபிஷியல் எதுவும் கொடுத்துட்டு போறாரு? எதற்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் வந்தா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கு பயம் வருமா? நம்பிக்கை எனக்கு ஆட்சேபம் இல்லைங்க. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இல்ல உங்களை ஃபோர்ஸ் பண்ண, உங்களோட கருத்தை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னுடைய கருத்து அவ்வளவுதான். உங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சாரு, அதை ஏன் மூட சொன்னேன்? அது அவங்களுக்கு அதை ஏன் மூட சொன்னேங்கிறதுக்கு காரணத்தை சொல்லு. நீ கொடுத்துருக்க ஒரு இது ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் படிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே உலகத்துல இருக்கிற எல்லா இதுவும் நீ அதுக்காக மக்களுக்கு சேவை செய்வதற்கு அரசியலுக்கு வருகிறேன்னு சொல்ற. அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு போ. இன்னைக்கு எந்த அரசியல்வாதி மக்களுக்கு கொடுமை செய்வதற்காக வருகிறேன்னு சொல்லியிருக்கான்? சொல்லுங்க. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு கொடுமை செய்வதற்காக நான் கட்சியை ஆரம்பித்திருக்கேன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? இல்ல, அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இவரு என்னமோ பூலோகத்திலேயே விஜய் தாங்க அதை சொன்னாருன்னு வந்து எடுத்து காட்டுறீங்க. கேட்க வேண்டியதுதான். கேட்கறவன் கேணியினார் தான் கேள்வர்கள் நெய் வடையத்தான் செய்யும். சரி, நிறைய விஷயம் உங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்காக. நன்றி.